ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் திரை. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சியில் போட்டியாளர்கள் யாரெல்லாம் கலந்து கொள்ள போறாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு தொடங்கி இருக்கும் நிலையில இந்த சீசன்ல கலந்து கொள்ள போகும் போட்டியாளர்களின் உத்தேச பட்டியல் வெளியாகி இருக்கு. அதுல யாருடைய பெயரெல்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. இந்த நிகழ்ச்சியை இதுவரைக்கும் தொகுத்து வழங்கிய கமல்ஹாசன் 8வது சீசன்ல இருந்து விலகியதும் விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியில புதிய தொகுப்பாளராக வந்திருக்கிறாரு. இதனால அவருடைய ஆளுமை தன்மை இந்த நிகழ்ச்சியில எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்ப்பதற்காகவும் ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே ரசிகர்களுக்கு அதிகமாக பரிச்சயமான போட்டியாளர்கள் இந்த சீசன்ல களமிறக்குவதற்காக தீவிரமான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல இப்ப பாத்தீங்கன்னா 18 போட்டியாளர்களின் பெயர் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில அவங்க யார் யாரு அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். விஜய் டிவியில பல நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்ட குரேஷி குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கோமாளியாக இருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா இப்போ மணிமேகலை விசஸ் பிரியங்கா விஷயத்துல கருத்து தெரிவிச்சு அதிக அளவுல சர்ச்சைகள்லயும் சிக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அருண் பிரசாத். விஜய் டிவியில பாரதி கண்ணம்மா சீரியலின் மூலமா பிரபலமடைந்த நடிகர் அருண் பிரசாத் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போவதாகவும் கூறப்படுது. அடுத்ததான் நடிகர் செந்தில். கவுண்டமணியோட பல திரைப்படங்கள்ல காமெடி கேரக்டர்ல நடிச்ச செந்தில் பல வருடங்களுக்கு அப்புறமா இப்ப மறுபடியும் நடிக்க தொடங்கி இருக்கும் நிலையில அவரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நடிகை ஷாலினி ஜோயா பல திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. அதோட டிடிஎஃப் வாசனின் காதலி அப்படின்னு இணையத்தை பயன்படுத்தும் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவங்களும் பாத்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் கசிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நடிகர் ரியாஸ் கானுடைய மகன் ஏற்கனவே பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துட்டு இருந்திருக்காரு. சோ ரியாஸ் கான் பல திரைப்படங்களை நடிச்சிருந்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில இந்த சீசன்ல கலந்து கொள்ள போறாரு அப்படின்னு கூறப்படுது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நடிகை பூனம் பஜ்வா பல திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. இப்போ சமூக வலைதளத்திலையும் செம ஆக்டிவா இருக்காங்க. அடிக்கடி போட்டோ ஷூட் புகைப்படங்களையும் வெளியிட்டு பரபரப்பு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இவங்களும் இந்த சீசன் பிக் பாஸ்ல கலந்து கொள்ள போறதா கூறப்படுது. அடுத்ததான் நடிகர் ஜெகன் சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரையிலையும் பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. ஆனா 5 திரைப்படத்திற்கு அப்புறமா அவருக்கு பெரிய அளவுல பெயர் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். சோ இவரும் பாத்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருப்பதா தகவல்கள் வந்திருக்கு. அடுத்து நடிகர் ரஞ்சித் பல திரைப்படங்களை நடிச்சிருந்தாலும் சின்ன திரையில பாக்கியலட்சுமி சீரியல்ல பழனிசாமி கேரக்டர்ல பிரபலம் அடைஞ்சாரு. இவரும் பாத்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வர இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. அடுத்தது அமலா ஷாஜி. சமூக வலைதளத்தை பயன்படுத்தும் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் அமலா ஷாஜி யாருன்னு. இவங்க ஒரு டிக்டாக் பிரபலம். இவங்களும் இப்ப பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வர இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. நடிகை சம்யுக்தா விஸ்வநாதன். சமீபத்தில் வெளியான கட்சி சேரா பாடல் மூலமா பிரபலமடைஞ்ச சம்யுக்தா இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருப்பதா கூறப்படுது. பிரீத்தி முகுந்தன். நடிகர் கவின் நடித்த ஸ்டார் திரைப்படத்தின் மூலமா பிரபலமடைஞ்ச பிரீத்தி சமூக வலைதளத்திலையும் ஆக்டிவா இருந்துட்டு வராங்க. இவங்களும் இப்ப பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருப்பதா கூறப்படுது. அடுத்ததா டிடிஎஃப் வாசன். சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் தான் டிடிஎஃப் வாசன். இவர் ஒரு யூடியூபர். சோ இவரும் பாத்தீங்கன்னா இப்ப பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருப்பதா சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாக்லின். விஜய் டிவியில ஆரம்பத்துல பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய ஜாக்லினும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருப்பதா தெரிய வருது. அடுத்து ரவீந்தர் சந்திரசேகர். தயாரிப்பாளரும் நடிகை மகாலட்சுமியின் கணவருமான ரவீந்தர் சந்திரசேகரும் இப்ப பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. அடுத்ததா பவித்ரா ஜனனி. இவங்க பாத்தீங்கன்னா விஜய் டிவியில ஈரமான ரோஜாவை சீரியல் மூலமா கதாநாயகியா அறிமுகமானவங்க. இவங்களும் இப்ப பிக் பாஸ் வரதா அறிவிப்பு வந்திருக்கு. அடுத்து நடிகை அன்ஷிகா. இவங்களும் விஜய் டிவியில ஒளிபரப்பாகி வரக்கூடிய செல்லம்மா சீரியல்ல கதாநாயகியா நடிச்சவங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வரதா அறிவிப்பு வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வினோத் பாபு. விஜய் டிவியில தென்றல் எண்ணெய் தொடும் சீரியல்ல கதாநாயகனா அறிமுகமானவரை. இவரும் விஜய் டிவியில பாத்தீங்கன்னா நிறைய சீரியல் பண்ணியிருக்காரு. இவரும் பிக் பாஸ் வரதா அறிவிப்பு வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்ஷிதா. இவங்க காற்றுக்கென வேலி சீரியல்ல வில்லியா நடிச்சவங்க. இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல அமிர்தா கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் இப்ப பிக் பாஸ் வரதா அறிவிப்பு வந்திருக்கு. சோ இந்த 18 பேர் போக மீதி ஒருத்தர் இருக்காரு, ஸ்பெஷலான பர்சன். அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திவாகர். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பிரபலமானவர். இவரை பத்தி கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ இவரும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வரதா தகவல்கள் கசிஞ்சிருக்கு. மக்களே, இவங்க எல்லார பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, பிக் பாஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம தமிழ் திரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.